தமிழ்நாடு பல விசித்திரங்களை கடந்து வந்திருக்கு. நான் பேச போறது விசித்திரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது விசித்திரமானதுதான். தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடினாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடினாங்க. தேசிய கீதம் செகண்ட் பாடினாங்க. ஆனா ஒரு பிரச்சனையும் நடக்கலைங்க. தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்கிறாருங்க ஆளுநரு. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு. மை சின்சியர் அப்பாலஜிஸ் ஃபார் திஸ் ஃப்ளோர் அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்றாரு. போன தப்ப என்னன்னா, நம்ம ஒரு பாட்டு பாட சொன்னா அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தாரு ஆளுநரு. என்னங்க ஆளுநரே, லிரிக்ஸ பாட சொன்னா ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆளுநரே கரெக்டா லிரிக்ஸ படிச்சு போட்டு போயிட்டாரு. சரி, ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. கடைசியில ஆளுநரவே ரீல்ஸ் பண்ண வச்சுட்டீங்கல்ல. இதுதான் தமிழ்நாடு சிஎம்னுடைய வெற்றி. அதுவும் ரியல் வெற்றி இல்ல, ரீல்ஸ் வெற்றி. ஆளுநர் வந்து ரீல்ஸ் போடுங்கன்னே இருந்தாருங்க. என்னன்னே புரியலீங்க. ஆளுநர் போட்ட ரீல்ஸ் எல்லாமே புத்தம் புது ரீல்ஸுங்க. தமிழ்நாடே கேள்விப்படாத ரீல்ஸுங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இருமொழி கொள்கைக்காக பேசின ஒரே முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தாங்க. தேசிய கல்வி கொள்கைய எதிர்க்கிறோம்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தாங்க. தமிழ்நாட்டின் உரிமைக்காக பேசுவோம்னு சொன்ன முதல் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, மாநில பட்டியல்ல இருந்த கல்விய ஒன்றிய பட்டியலுக்கு மாத்தினாங்கல்ல, அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாத்தணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தாங்க. இந்நேரம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வெறும் காட்ஸ் போஸ்டாவே போட்டு தள்ளுவாங்களே. வந்துரும் வெயிட் பண்ணுங்க. அவங்க போடுற காட்ஸ் அவங்க போடட்டும், நாம போட வேண்டிய கார்டு ஒண்ணு இருக்குல்ல, அதை போட்டுருவோம். பேசுங்க சிஎம் சார், வாய தொறங்க சிஎம். சிறு பெண்கள் இங்க இருக்க, சிங்க பெண்கள் எங்க அப்படிங்கறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்.